மல்பெரி பட்டு, டெஸ்லா பட்டு உபயோகப்படுத்தாங்க. ஏன் பட்டில் அதை செய்கிறாங்க அப்படின்னா, பட்டுடைய உழைக்கக்கூடிய பட்டில் செய்யக்கூடிய எல்லா பொருளுமே நீண்ட காலம் உழைக்கும். வெப்பத்தையும் குளிரையும் தாங்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அந்த பட்டை எங்கே பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் எங்கே பயன்படுத்துங்க, சேரிகளில் பயன்படுத்துகிறாங்க மாதிரியா. ஏன்னா அதனுடைய அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும். நேராக சொன்னால் மேலேருந்து கீழே குடிப்பாங்கல்ல, மேலே பரப்பாங்கல்ல, எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் என்ன பண்ணோம், டீப்பாக இருக்கும். அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்க, 10 இலையான பேராசூட் வந்து தயார் பண்ணுறாங்க. வச்சு ஒரு இரும்பு பொருளை எப்படி காந்தத்தன்மையாக பொருளாக மாற்றலாம். எப்படி மாறுது அப்படின்னா, இப்போ காந்தத்தன்மை உங்களுக்கு தெரியுங்க, காந்தம் என்பது மேக்னடைட் அப்படின்ற ஒரு பொருளால் ஆன ஒரு பொருள். அது நேச்சர். அந்த பொருளை என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 நாள் போட்டோம் அப்படின்னா இப்போ 2 ஹைட்ரஜனை இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இதில் ஒரு ஆக்சிஜன். இது எல்லாமே என்னது, வாயு. ஹைட்ரஜன் என்பது ஒரு வாயு, ஆக்சிஜன் என்பது ஒரு வாயு. இப்போ காற்றுலையுமே இது இருக்கும். அப்புறம் எப்படி தண்ணி உருவாகுது, இது ஏரில் உருவாகலாம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ப்ரெஷர், இதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறோம். எல்லா நேரத்துலையும் மழை பெய்யுதா, அப்போ அங்கே குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும் போது மட்டும்தான் என்ன ஆகலாம், இது ரெண்டையும் இணைஞ்சு அது மழையாக இருக்கும். இதை லேபில் இது ரெண்டையும் நம்ம காம்பினேஷன் கொடுக்கும்போது அப்படியே என்ன பண்ண முடியும், நம்ம தண்ணியை உருவாக்கலாம். சரியா. வாயு ஏரோப்ளான்ல கொண்டு போயிட்டு அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி வச்சாங்கன்னா இது ரெண்டையுமே காம்பினேஷன் ஆகி அங்கே ஒரு மழையை கேட்குறாங்க. செயற்கை மழை கேள்விப்பட்டியா, என்ன சரி ஜஸ்ட் பஸ்ஸில் ஏன்னா போகுது பார்த்தியா, 100-200 லைஃப் இப்போ அப்படியே இப்போ விழா காலங்களெல்லாம் சாமி படங்கள்லாம் போட்டுருப்பாங்க. அதான் சரி, அது எல்லாமே என்ன சர்வீஸ் அப்படின்னா குடிநீர் சர்வீஸ், அதான் தொடர் இணைப்பு. அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்னா, இப்படி வயலில் போட்டு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இது பல்ப். சரியா, இது என்ன வேணாலும் இருக்கலாம், பல்பாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், மோட்டாராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கும். அப்படிங்கிற வயல் வந்து இது மிஷின். இப்போ எப்படி இருக்குது, ஓப்பனில் இருக்குது, இது ஆஃபில் இருக்குது. ஆஃபில் இருக்கும்போது பேக்கிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி என்னன்னா, இந்த ப்ளஸ் அப்படின்னா போட்டான மைனஸ் அப்படின்னா எலக்ட்ரான். சரியா, பேட்டரி கனெக்ஷன் ஆகும்போது இங்கேருந்து எது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா போட்டான் போகுது.